வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. கனிமொழி தமிழக தேர்தலில் களம் காண போகிறார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது மத்தியில் மட்டுமே இதுவரைக்கும் அரசியல் கவனத்தை செலுத்தி வந்த கனிமொழி அவர்கள் முதல் முறையாக தற்பொழுது தமிழக அரசியலிலும் கால் பதிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸால் இனி ஒருபோதும் மத்தியில் ஆட்சியை அமைக்க முடியாது. பிரதமராக ராகுல் காந்தி அவரது கனவில் மட்டும்தான் பிரதமராக இருப்பார், நிஜத்தில் நடக்காது. இதனால் எம்பியாக இருந்து எந்த ஒரு பயனும் இல்லை. மாநிலத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார். இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட கனிமொழியின் தீவிர ஆதரவாளர்கள் கனிமொழி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுத்து வந்தனர். இதனால் கனிமொழி அவர்களே தலைவரிடம் ஆதரவை தெரிவித்துள்ளார். நெல்லை தொகுதியை, அதாவது நெல்லை மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியை கேட்டுள்ளார். மேலும் அதற்கான விருப்ப படிவத்தையும் பெற்றுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை கனிமொழி அவர்கள் வெற்றியடைந்தால் திமுக ஆட்சி அமைக்காது. ஒருவேளை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானால் துணை முதல்வர் பதவியை கனிமொழி அவர்கள் கேட்பார். ஏனென்றால் கனிமொழி அவர்கள் உதயநிதியின் பேச்சை கேட்டு களத்தில் செயல்படுவாரா? கனிமொழி அவர்கள் உதயநிதி பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு அவமானம், துரோகமாக பார்க்கப்படும். இதனால் துணை முதல்வர் பதவியிற்கு உதயநிதிக்கு ஆப்பு வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலை கனிமொழி அவர்கள் ஏற்படுவார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் தனது மகனை அடுத்த தலைவராக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமும் இதனால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். திமுகவில் உட்கட்சி மோதலும் ஏற்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் கனிமொழி அவர்கள் மத்தியிலேயே இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டு தலைவராகவே செயல்படட்டும் என்பதற்கேற்ப முக்கிய பதவிகளை வழங்க போதிலும் கூட கனிமொழி அவர் அதனை மறுத்துவிட்டார். எம்பியாக இருந்து என்ன பயன்? இங்கிருந்து டெல்லிக்கு செல்வது, அங்கு பாதி விலையில் கிடைக்கக்கூடிய கேண்டீனில் பஜ்ஜிகளையும் போண்டாக்களையும் சாப்பிட்டு விட்டு அரட்டையடித்து வருவது. இதனால் பணத்தை பார்க்க முடியவில்லை. அதைவிட அதிகாரத்தை எங்களால் எந்த ஒரு இடத்திலுமே செயல்படுத்த முடியவில்லை. முழுவதுமாக பாஜக ஆக்கிரமித்து விட்டது மத்தியில். தற்பொழுது மாநிலத்தில் எங்களது பேச்சுக்களை நீங்கள் எம்பியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தமிழக அரசியல் என்னவென்று தெரியவில்லை என்று சிலர் புறக்கணிக்கிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். எனது தந்தை கலைஞர் அவர்கள் இருக்கும் வரைக்கும் எனக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் திமுகவில் இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை என்பதை நேரடியாகவே ஆதரவாளர்களிடம் தெரிவித்து விட்டார்.